நம்ம வந்து அவசரப்பட்டு வெளியில வந்துட்டோமோ! தாவேக்கால இருந்து. இவ்வளவு பெரிய எழுச்சிய கொண்ட ஒரு தலைவர மிஸ் பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படுறீங்களா? நிச்சயமா இல்ல. இன்னும் சொல்லப்போனா, எனக்கு இந்த சுற்றுப்பயண விவரம் வந்த பிறகுலாம், அப்பா நல்ல வேளை நம்ம இந்த நேரத்துல இல்லையே! ஏன்னா, எல்லாரும் எழுதுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சரிபோதா சனிவாரம். நீங்க வந்து எ இவரு தெலுங்குல வந்த படம். நானி ஹீரோவா இருப்பாரு. ஒரு சின்னதா சொல்லிர்றேன். நாயகன் என்னன்னு கேட்டா, 1 வாரம் அவரு யார் மேலலாம் கோவப்படுறாரோ, அந்த கோவத்தெல்லாம் டைரியில எழுதி வச்சுட்டு, சனிக்கிழமை போய் அவங்களலாம் அடிச்சுட்டு வருவாரு. சரி அந்த அளவுக்காவது விஜயும் தமிழ்நாட்டுல நடக்க போற 1 வாரத்தோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு நாள்ல போய் எல்லாத்தையும் கிழிச்சு எடுக்க போறாரா? அப்படின்னு இருந்திருந்தா கூட, பரவால்ல நம்ம முட்டு குடுக்கலாம். உள்ள இருந்திருந்தா முட்டு குடுத்துருக்கலாம். நம்ம எங்க அண்ணன் பாருங்க, 1 வாரம் என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ஊர்ல நடக்குதோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாள் அடிச்சு உங்களலாம் காலி பண்றாரு. அடுத்த 1 வாரம் நீங்க தான் எங்கள பத்தி தான் நீங்க பேசிட்டே இருக்கணும். வேற எதுவுமே உங்கள தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அதெல்லாம் எதுவுமே நடக்க போறதில்ல. இவர் வந்து முழு நேர அரசியல்வாதின்னு தன்னை டிக்ளேர் பண்ணிட்டாரு. எப்பன்னா பிப்ரவரி 2, 2024 டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு மாநாட்ல என்னோட பட கமிட்மென்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு வேற வேலையே இல்லன்னு அவர் தான் சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட வாயிலிருந்து தான் சொல்லி சொன்னார். அப்பொழுது இருந்து இப்போது வரைக்குமே கூட, நான் வந்து ஒரு பகுதி நேர அரசியல்வாதி கூட கிடையாது. பொழுது போகாமல் அரசியலுக்கு வந்தவன்னு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க 2, 3 டைப் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பாலாஜி. நீங்க வந்து 24/7 சில தலைவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், எடுப்பாங்க. நைட் என்னப்பா பிரச்சனை சொல்லு, ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு எடுக்கக்கூடிய தலைவர்கள். எப்ப போனீங்கனாலும் ஆபீஸ்ல அவங்கள பார்க்கலாம், இல்ல வேற ஊருக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், பிரஸ்ஸ பார்ப்பாங்க, ரிப்போர்ட்டர் சந்திப்பாங்க. இந்த மாதிரியான பரபரப்பா இருக்கக்கூடியவர்கள். நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து சீமான் வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள். கமல் மாதிரி கமல் என்ன சொன்னாரு? எனக்கு ஃபிலிம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு பார்ட் டைம் பாலிட்டிஷியன் அவரே சொன்னதான். நம்ம வந்து வேற எதுவும் அதனால சினிமால சம்பாரிச்சு அரசியல செலவு பண்ண அரசியல் செலவு போறோம். பண்றேன். அதனால என்ன முழு நேரமா அரசியல்வாதியா நீங்க நான் சினிமாவுக்கே முழு நேரம் கிடையாதுங்க. அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. விஜய் போன்றவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொழுது போகாமல் அரசியல் ஃப்ரீ டைம் பாலிட்டிஷியன். எனக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்ன பண்றது தெரியல. 6 நாளுமே சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது வெளிய போறேன். அப்படிங்கிற அளவுக்கு தான் இவரோட அரசியல் இருக்கு. இல்ல அந்த 6 நாட்கள்ல உண்மையிலேயே பயங்கரமா அந்த நான் படத்துல சொன்ன மாதிரி பயங்கரமா படிச்சுட்டாரு. அம்பேத்கர் பத்தி படிக்கிறாரு, பெரியார பத்தி படிக்கிறாரு, காமராஜர் பத்தி படிக்கிறாரு. பேசுறதுக்கு மணிக்கணக்காக நோட்ஸ்லாம் ரெக்கார்ட் ரெடி பண்ணிட்டாரு. திருச்சியில ஒரு 1 மணி நேரம் உரையாத்த போறாரு. பெரம்பலூர்ல போய் ஒரு 1 மணி நேரம், அரியலூர்ல 1 மணி நேரம். அவ்வளவுதான் நீங்க அரசியல்வாதிலாம் கடுகடுத்து போறாங்க. அரசியல் களமே தூக்கி மாறப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே.